இதோ இந்த மார்த்தாண்ட போர்வை இது இருந்ததால இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இல்லனா நான் செத்து மண்ணோட மண்ணா போயிருப்பேன். ஐயா சாமி, இனிமே இந்த போர்வை என்கிட்டயே இருக்கட்டும். இது எனக்கு சாமி மாதிரி. ஏய், அப்படியெல்லாம் அதை வச்சிருக்க முடியாதுடா. ஏன், இதுல என்ன பிரச்சனை? வேலை முடிஞ்சதும் இத பழைய இடத்துல வச்சிரணும்ன்றது அந்த மார்த்தாண்டத்தோட உத்தரவுடா. ஆமா, பெரிய உத்தரவு. மார்த்தாண்ட இப்ப ஆவியால இருக்கான். இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? ஏய், புரியாம பேசாத. சொன்னபடியே நடந்துக்கலனா அவன் ஆவேசமாயிடுவான். அவன் கோவத்தை நம்மளால தாங்கிக்க முடியாது. ஓ, இத இருந்த இடத்துலயே வச்சிரணும்டா. அதான் நமக்கு நல்லது. அதை என்கிட்ட குடா. பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வந்து அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க. உங்க தொல்லைக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். அங்க என்ன பாக்குறேள்? இந்த அம்பாளை வேண்டிக்கோங்க. சரி சாமி. உடனே கிளம்பிடாதே, ஒரு விஷயம் பேசணும். நடைய சாத்திட்டு நானும் வந்துடுறேன். சித்த இருங்க. சரிங்க சாமி. போங்க. மைத்திரி, நீ என்ன அவர் பின்னாடி போயிட்டு இருக்க? வாடி இங்க. வச்சுக்கோ. ஒருத்தரும் நம்மள வாழ விட மாட்டீங்களா? என்னவோ பண்ணிக்க, வச்சுக்க. மாமா, என்ன யோசனை பண்றீங்க? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இதை அப்படியே விட்டுருவோமா? இல்லடா திருப்பதி, அப்படியெல்லாம் விட முடியாது. என்ன மாமா சொல்றீங்க? நாங்க செத்து பிழைச்சு வந்திருக்கோம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருடா, அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறது புளிய கொண்டு நகத்தை எடுக்கிற மாதிரி கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுக்காக அதுல ஆபத்து இருக்கு, அது கஷ்டமான விஷயம்னு அப்படியே விட முடியாது. ஓ, நல்லா புரிஞ்சுது. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, அந்த பொக்கிஷ பெட்டி உனக்கு வேணும், அதானே? டேய், நான் அப்படி சொல்லலடா. உலகத்திலேயே அது ரொம்ப அபூர்வமான பொருள். அது கூட இருக்கிறது குலதெய்வமே கூட இருக்கிற மாதிரி. அது நம்ம வம்சத்தையே காப்பாற்றும், ஒரு குறை இல்லாம காப்பாத்தும்டா. அதை அடையிறதுக்காக நீங்க என்ன வேலை வேணாலும் கொடுக்கலாம், உங்க உசுர வேணாலும் கொடுக்கலாம்டா. என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்க 3 பேர்ல ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்ல, அந்த பொக்கிஷம் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். இந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்க ஆத்துல நீங்க சாப்பிட்டு போனோம். எதுக்கு சாமி? வேண்டாமே. அப்படியெல்லாம் சொல்லாதேள். மைதிலி பிரியப்படுறா, வந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல சாமி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, வர்றதும் வராததும் அவ இஷ்டம், அவரை வற்புறுத்தாதே. ஐயோ, ஏங்க கோச்சுக்கிறீங்க? இப்ப என்ன, உங்க வீட்டுல வந்து சாப்பிடணும், அவ்வளவுதானே? சரிங்க, போலாம். புறப்படலாம், வாங்க. சாமி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? சொல்றேன். அப்பா, அபிஷேக பாலை எங்க வச்சே? ஓ, மறந்தே போயிடுத்துமா. அங்க உள்ளதா இருக்கு, போய் எடுத்துன்னு வா, போ. சரிப்பா. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதே. உங்க ஆத்துல பொம்மநாட்டிகள் யாராவது அகாலத்துல இறந்துட்டாளா?
அதாவது துர்மரணம். என்னது? செத்தாலும் பரவாயில்ல, பொக்கிஷ பெட்டி வந்தே ஆகணுமா? டேய், இவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா? நம்ம 3 பேருக்கும் கருமாதி பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டாரு. பரவாயில்லையா? டேய், முதல்ல அவர் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கடா. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? நான் உடச்சே சொல்றாரு. உங்கள யாராவது ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்லைங்கிறாரு. டேய் திருப்பதி, எங்களை அவர் சாக சொல்லலடா, முயற்சி பண்ணி எப்படியாவது அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்கடான்னு சொல்றாரா. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இன்னைக்கு பூஜை பண்றச்சே எல்லாமே தப்பாவே ஆயிட்டு இருக்கு. வழக்கமா பூஜை பண்றச்சே புத்தி மனசு ரெண்டுமே மந்திரம் உள்ள லயிச்சிருக்கும். வாயால சொல்ற மந்திரம் காதால கேட்டுட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, யாரோ ஒரு பொம்மநாட்டி அழுகுரல் கேட்டது. என் உடம்பெல்லாம் அப்படி நடுங்கி போயிடுது. அது துர்சகனமாப்பட்டது. சாமி, நீங்க சொல்றத பார்த்தா நான் தாமரை பொய்கை வந்தாலும் அந்த தீய சக்தி என்ன விடாது போல இருக்கே. என்ன காப்பாற்றவே முடியாதா?